என்ன கொடுமை சார் இது? இதுக்கு பேருதான் ஏசி பஸ்ஸா? மக்களை பார்த்தா எப்படி தெரியுது? நீங்க இந்த பஸ்ல டிராவல் பண்ணுவீங்களா? காசு கொடுத்தோம் நாங்க கஷ்டப்படணுமா? திராவிட மாடல் பஸ்ல ஏகப்பட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கா? சொல்றேன் கேளுங்க. பிஸி ரோட்ல அரசு பஸ் டயர் பஞ்சர் ஆகுறது தான் இப்போதைக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம். சில நேரங்கள்ல பஸ் கூரையே காத்துல பிச்சுட்டு போயிடும்னா பாத்துக்கங்க. அந்த லிஸ்ட்ல அடுத்த ஆச்சரியமான விஷயம் ஒண்ணு சொல்லட்டா? பஸ்ஸுக்குள்ள ஃப்ரீ ஷவர் வருமுங்க. என்ன புரியலையா? மழை பெஞ்சா தண்ணி நேரா நம்ம மேலேயே விழும். பஸ்ஸுக்குள்ள கூட கொடை புடிச்சுதான் நிக்கணும். சரி, சாதாரண பஸ் தான் இப்படின்னு ஏசி பஸ்ஸ பார்த்தா அங்கேயும் அதே கூத்துதான் போங்க. சென்னை டு சிதம்பரத்துக்கு ஃபுல் போர்டிங் ஸ்ட்ரென்த்தோட ஏசி பஸ் கிளம்புச்சுங்க. போற வழியில ஜோனு மழை. திடீர்னு பஸ்ல பேசஞ்சர்ஸ் மேல தண்ணி தெரிச்சிருக்கு. என்னடா அது, ஏசி பஸ்ல ஜன்னல் கூட கிடையாதே, எப்படி சாரல் அடிக்குதுன்னு மக்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டியேன்னு வர வடிவேல் காமெடி மாதிரி ஆகிடுச்சு மக்களோட நிலைமை. பஸ் டாப்ல இருந்த ஓபனிங் வழியா பஸ்ஸுக்குள்ள தண்ணி அருவி மாதிரி கொட்டிருக்கு. உட்கார்ந்து இருந்த சீட்டு ஃபுல்லா தண்ணி. ஏசி பஸ்ன்னு அதிக காசு கொடுத்து போனாலும் கால் வைக்க இடம் இல்லாம மழை தண்ணி படாம ஒடுங்கி உட்கார்ந்து மக்கள் கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ள தண்ணி வடிஞ்ச சம்பவம் வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் நடந்தது தாளவாடி பஸ்ல. அது என்னன்னு கேக்குறீங்களா? தாளவாடி டு சத்தியமங்கலத்துக்கு அரசு பஸ் கிளம்புச்சுங்க. சுமார் 30 பேர் இருந்தாங்க. வழக்கம் போல மழை தண்ணி உள்ள கூட்டுச்சு. மழை வடியாத இடமா பார்த்து மக்கள் உட்கார்ந்தாங்க. அப்போதான் அந்த திகில் சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு பஸ் சீட்டு தனியா கழன்று ஆடிட்டே இருந்திருக்கு. டக்குன்னு மொத்த சீட்டும் அப்படியே சரிஞ்சிடுச்சு. நல்ல வேலை யாரும் அந்த சீட்ல உட்காரல. தரம் இல்லாத டப்பா அரசு பஸ்ல டிராவல் பண்றது எங்க தலைவிதின்னு மக்கள் நொந்துக்கிட்டாங்க. போக்குவரத்து கழகம் முறையா பஸ்ஸ பராமரிக்கிறது இல்ல. நூத்துக்கணக்கான மக்கள் டிராவல் பண்ற இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா என்ன பண்றது? மக்கள் உசுறு மேல அரசுக்கு அக்கறையே இல்லைன்னு மக்கள் அடுக்கடுக்கா குற்றச்சாட்டு வச்சாங்க. டிஎன்எஸ்டிசி அதிகாரிங்க அலட்சியமா இல்லாம உடனே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சமூக ஆர்வலருங்க கோரிக்கை வச்சிருக்காங்க.